சினிமா ரசிகர்களே உங்களுக்கு எந்தவித டவுட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நின்ன கார்லேயே வண்டி ஓட்டுற மாதிரி பழைய எம்ஜிஆர் ரேஞ்சில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓப்பனாக ஒரு மூவி ரிவ்யூவில் வந்து கண்ணை நம்பாதே. ஸோ கண்ணை நம்பாதே பார்த்துட்டு வாட் இஸ் திஸ், இட்ஸ் மாரன் யூனிவர்ஸ், சாரி மல்டிவர்ஸ், கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஏன்னா அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைம் நாவல் படித்து வந்தவர் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ட்ரெய்லர் பார்த்த உடனேவே ஆனால் ஃபாலி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. கட்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் சான் லோகேஸ்வராக இருக்கார் படத்தில். வேறு அவரை வந்து கதாபாத்திரமாக ஒரு கேரக்டர் நேம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சான் ஸ்டுடியோஸ்ன்றாங்க, சான் லோகேஷ் இருக்காரான்றாங்க. அந்தளவுக்கு அவரோட முக்கியத்துவம் அந்த படத்தில் தெரியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இல்லை ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இல்லை ஹூட் நாட் அப்படின்னு சொல்லுவாங்களே, யார் பண்ணா ஹூ டன் இட் அப்படின்ற ஹூ அண்ட் டன் இட்ன்ற இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த படத்தை வந்து என்னால் பொருத்தி பார்க்க முடியல. ஏன்னா ஒரு நைட்ஸ் அவுட் மாதிரியோ கண்டிப்பாக வந்து இந்த கொலை எதுக்காக நடக்குது, எதனால் வந்து இதெல்லாம் வந்து இந்த கொலைகாரன் செய்கிறான், இதில் வந்து மணி இன்வால்வ்டா இல்லை இதில் வேறு ஏதாவது மாஃபியா இன்வால்வ்டா அப்படின்னு சொல்லி எந்த விதத்துலையுமே வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் என்னால் படத்தோட அட்டாச் ஆகி ட்ராவல் பண்ணவே முடியல. அதுக்கான காரணம் வந்து ஃபஸ்ட்டு 10 minutes வந்து மோர் ஆர்லெஸ் த டைம் வாஸ் ஸ்பெண்ட் ஆன் பரபரப்பான படம், டக்குன்னு டைம் எடுத்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படம் பாருங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜானர்லேயே தான் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மூமெண்ட்லேயே பேசுவோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை வந்து ஒரு சீனுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு கோர் பிளாட்டுக்குள்ளே போக முயற்சி பண்ணுறாங்க. எங்கேயுமே வந்து ஒரு சலசலப்போ இல்லை கேரக்டர்ஸ்குள்ளே ஒரு கன்ஃபியூஷனோ, அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது வந்து நம்ம படத்துக்குள்ளே போகவே முடியல. மெயின் பிளாட்டும் பவர்ஃபுல்லாக இல்லை, எல்லாத்தையும் பவர்ஃபுல்லாக இல்லை. எந்த ஒரு நேரத்துலையுமே வந்து கேரக்டர்ஸ் நம்மளோட க்ரோவிங் ஆக மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட பிரச்சனை நம்மளோட பிரச்சனையை நம்ம ஃபீல் பண்ண மட்டுமே தான் இந்த மாதிரியான ஜானர் படங்களில் நம்ம ட்ராவல் பண்ணவே முடியும். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸில் ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற விதத்தில் வச்சுட்டு எல்லாருமே அதுக்கப்புறம் தான் அதை எக்ஸ்போஸே பண்ணணும். அப்படி இல்லாமல் டோட்டலாக ஒரு கார்த்திக் நாராயண் ஃபார்முலாவில் வந்து சொல்லுவேன்னு சொல்லி டோட்டலாக கரெக்டாக அதை ஒரு சேஃப் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு காரில் இருக்கிற பூட்டில் பூட்டி வச்சுட்டு அதில் திடீர்னு பயங்கரமாக எக்ஸைட் ஆனோம் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு நடக்காது. பின்னணி இசையும் சரி, பின்னணி இசையெலாம் வந்து சில இடத்துல பீட்சாவோட பாடலை ஞாபகப்படுத்திச்சு. பின்னணி இசையில் மெருகேற்ற முயற்சி பண்ணாலும் அங்கே தள்ளி பண்ணாலும் எங்கேயுமே வந்து அது ப்ராப்பராக லேண்ட் ஆகலை. அதுக்கான முக்கிய காரணம் ஃபார் எனி ஃபில்ம் ஃபார் இட் டு லுக் என்டர்டெய்னிங் ஆர் டு எக்ஸைட் ஆடியன்ஸ், அதில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒன்று புதுசாக இருக்கணும், இல்லை தெரிஞ்ச விஷயத்தை வித்தியாசமாக காட்டணும். இது ரெண்டுமே இந்த படத்தில் இல்லாததுனால கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான அவுட்டிங்காக தான் இருக்குது.